வணக்கம் மங்கிரி உலகம். நான் உங்கள் சரசா சங்கர். நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் ஆக்சுவலா 2 வாரமா வீடியோ போடாம இருந்தேன். எனக்கு ஒரு சின்ன சர்ஜரி நடந்திருக்கு. அதனால நான் ரெஸ்ட்ல இருக்கிறதால வீடியோ போட முடியல. இன்னைக்கு என்னோட 60வது வயசு பிறந்த நாள். அ இன்னைக்கு கொஞ்சம் சின்ன ஃபங்ஷன் மாரி பண்ணிட்டு நெறைய ஃபோட்டோஸ் எடுத்து, வீடியோ எடுத்து சூப்பரா ஒரு வீடியோ போடணும்னு நெனச்சிருந்தேன் 60 வயசு பர்த்டேவ. பட் முடியல. சர்ஜரி முடிஞ்சு நானும் ரெக்கவர் ஆகல. 13 நாள் தான் ஆகுது. ஸோ, இப்ப நைட்டியோட உட்காந்துட்டுருக்கேன். அதனால என்னோட இன்னைய வீடியோவ பேசி போட முடியல. என்னுடைய கவிதைகளுக்காக தான் நான் யூடியூப் சேனலே ஆரம்பிச்சேன். பட் அது தவிர மத்ததெல்லாம் பண்ணிகிட்டுருக்கேன். இன்னைக்கு என்னுடைய கவிதைய அரங்கேற்றலாம்னு பார்க்குறேன். இன்னைக்கு இந்த கவிதை வந்து என்னோட 56 வயசுல எழுதினேன். அதோட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வேர்ட்ஸ் ஆட் பண்ணி இப்போ 60 வயசுக்கு அதையே நானு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னுடைய கவிதைய படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்டுக்கு நான் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன். கவிதைக்கு போலாமா? 6ம் 60ம். அகவை என்னவோ 60 போனது. அகவை என்னவோ 60 போனது. ஆனாலும் என்னவோ மனம் 6ஆகவே இருக்கிறது. ஆனாலும் என்னவோ மனம் 6ஆகவே இருக்கிறது. அதனால் பற்பல நன்மைகளும், சிற்சில தொல்லைகளும். அன்றும் இன்றும் 1000 வேறுபாடுகள். அன்றும் இன்றும் 1000 வேறுபாடுகள். அமர்ந்து யோசித்தால் பட்டியல் நீளுகிறது. அன்று 6 வயதில் பட்டுப் பாவாடை குடைராட்டினம் போல் சுழல குதூகலித்தது மனம். 16ல் புதுத்தாவணி பறக்கையிலே பட்டாம்பூச்சாய் பறந்தது மனம். 16ல் புதுத்தாவணி பறக்கையிலே பட்டாம்பூச்சாய் பறந்தது மனம். 26ல் இல்லற வாழ்வில் இனிமை கண்டது தினம். 36ல் முடிக்க வேண்டும் கடமைகளை என ஓடத்தை கரை சேர்க்கும் ஆறானது மனம். 46ல் நல்லபடியாய் எல்லாம் நடக்க வேண்டுமென நாடியது மனம். 56ல் அன்புக்கு இயங்கத் தொடங்கியது மனம். இன்று 60ல் ஆயுளில் ஒன்று குறைந்தது, அவ்வளவுதான். ஆயுளில் ஒன்று குறைந்தது, அவ்வளவுதான் என ஆழ்கடல் கொள்கிறது மனம். ஆழ்கடல் அமைதி கொள்கிறது மனம். ஆனாலும் அலைகடல் துரும்பென அல்லாடுகிற தினம். அமைதியை வெளியே தேடித் தேடி அமைதியை வெளியே தேடித் தேடி உன்னுள்ளே இருக்கிறது என உணரத் தொடங்குகிறது மனம். உன்னுள்ளே இருக்கிறது என உணரத் தொடங்குகிறது மனம். அன்று பள்ளிப் பாடங்களை கவனமாய் படித்து ஜெயித்தது தினம். இன்று வாழ்க்கை பாடத்தை கவனமாய் படித்தும் தோற்றது தினம். அன்று அனைத்திலும் நிலைகொள்ளாது தவித்தது மனம். இன்று அனைத்திலும் நிலையறியாய் தவிக்கிறது தினம். அன்று உலகம் பிறந்தது எனக்காக என்று பாடியது மனம். இன்று உலகத்தில் பிறந்தது ஏன் என்று தேடியது தினம். அன்று அனைத்திலும் ஜெயித்து விடுவோம் என நம்பியது மனம். அனைத்திலும் ஜெயித்து விடுவோம் என நம்பியது மனம். இன்று இன்றாவது தோற்கக்கூடாது என துடிக்கிறது தினம். அன்று அன்பெனும் நூலால் அனைத்தையும் கட்டிவிடலாம் என்றது மனம். அன்பெனும் நூலால் அனைவரையும் கட்டிவிடலாம் என்று நம்பியது மனம். இன்று அந்த அன்பெனும் நூலின் கணம் எவ்வளவு என்று தெரியாமல் தேடுகிறது தினம். அன்பெனும் நூலின் கணம் எவ்வளவென்று தெரியாமல் தேடுகிறது தினம். அன்று 6க்குள் 60 இருக்க முடியாது. ஆனால் இன்று 60க்குள் 6ம் இருக்கிறதே. சின்னஞ்சிறுமி போல் அன்பு கரம் பற்றி ஆதரவாய் நடக்க துடிக்கிறதே. சின்னஞ்சிறுமி போல் அன்பு கரம் பற்றி ஆதரவாய் நடக்க துடிக்கிறதே. அன்று ரயில் பயணத்தில் சில்லென்று முகத்தில் அடிக்கும் காற்றில் பூரிக்கும் ஜன்னலோர சிறுமியாக நான். அன்று ரயில் பயணத்தில் சில்லென்று முகத்தில் அடிக்கும் காற்றில் பூரிக்கும் ஜன்னலோர சிறுமியாக நான். இன்று ரயில் பயணத்தில் சற்றென்று இறங்க வசதியாக கதவோர இருக்கையில் நான். இன்று ரயில் பயணத்தில் சற்றென்று இறங்க வசதியாக கதவோர பயணத்தில் நான். 66ல் நான் இருந்தால் மற்றுமொரு அழகான கவிதையுடன் சந்திப்போம் என்று அன்புடன் சரசா சங்கர். வணக்கம். வாழ்க வளமுடன்.